நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ரொம்ப நாளைக்கு அப்புறமா சந்திச்சு பேசிக்கிறாங்க இல்லையா, அது அவ்வளவு சீக்கிரத்துல முடியாது, அதான் லேட் ஆயிட்டு இருக்கு. இந்த அம்மா யாரு? என்னை விட பயங்கரமா இருக்காங்க. இது யாரு அசோகா? நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் வீட்டுக்கு வந்துட்டு என்னையே யாருன்னு கேக்குறீங்க? ஓ சாரி, இது உங்களோட வீடா? பாலாக்காவோட புருஷன் வந்திருக்காரு. நான் இல்ல, உள்ள இருக்கான். என்ன பண்றதுமா, என்ன அடிச்சு கொல்ல வந்தப்போ பாலா இங்கதான் இருக்கான்னு நான் சொல்லிட்டேம்மா. சரி, அந்த ஆளுங்க வேணு அவன் பொண்டாட்டி கிட்ட உள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வேணோட அண்ணன் சதீஷ், கான்ட்ராக்டர் சதீஷ். அவளை அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன இருக்கு பேச? அடிச்சு துரத்தணும். நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன். நான் போயிட்டு வரட்டுமாப்பா? இனி நீ இங்கிருந்து ஒன்னும் ஆக போறதில்ல, நீ கிளம்பு. கடவுளே, நீதான் இவளோட புருஷனா? எல்லாருமே இவளை நடு தெருல விட்டுட்டு போனப்ப நீ எங்க இருந்த? அம்மா சத்தம் போடாதம்மா. இவனை நேர்ல பாக்கும்போது கண்ணத்திலே 4 அறை விடணும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் பொண்டாட்டியை இத்தனை நாளா இங்க ஒழிச்சு வச்சிட்டு இருந்ததுக்கு நான் தான் உனக்கு கொடுக்கணும். உனக்கு தைரியம் தான் என் மேல கை வச்சு பார்த்தா? புருஷனையே கொல்ல முயற்சி பண்ணதால ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் நானு. உன்ன மாதிரி ஒருத்தனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் முன்னாடி நின்று வேற யாராவது இப்படி பேசியிருந்தாங்கன்னா கழுத்தை நெரிச்சு போட்டு இருந்திருப்பேன். என் பொண்டாட்டி இங்க கூட்டிட்டு வந்து இவ்வளவு நாள தங்க வச்சு சாப்பாடு போட்டதுனால நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். பலா, எந்திரிச்சு வாடி. அவ இங்க இருந்து இனி எங்கேயுமே வரமாட்டா. பாலா, இப்படிப்பட்ட மிருகத்தோட எதுக்காக நீ வாழணும்? நீங்க கூட போறதுக்கு தயாரில்லைன்னு சொன்னீங்கன்னா இந்த ஆள் இங்க இருந்து போயிடுவாரு. போலனா ஊர்க்காரங்க கிட்ட சொல்லி அனுப்பிடலாம். இந்த 2 குழந்தைங்களும் ஏத்துக்க நீங்க தயாரா இருந்தா நான் உங்க கூட வரேன். என்ன சம்மதமா இல்லையா? நீ எனக்கு வேணும். அதுக்காக எவ்வளவு பெரிய பாரத்தை சுமக்கவும் நான் தயாரா இருக்கேன். என்னடா உன் கூட வரேன்ட்டாளா? அவ வருவா. ஆனா அவ கூடவே ஒரு பிரச்சனையும் வருது. இப்ப உள்ள வந்தாங்களே அந்த பொம்பளையாலையா? இல்ல, ஒரு குழந்தை. அது உன் குழந்தை தானே? அது இல்லாம இன்னொரு குழந்தை. அது யாரா? பாலா பெத்தெடுத்தேங்கிறா. பாலா குழந்தையா? அது எப்படி? ஒரு வாரத்துக்குள்ள கர்ப்பம் அடைஞ்சு பிரசவம் ஆயிட்டாளா? என் மேல இருக்கிற கோபத்தையும் வெறுப்பையும் தீக்கிறதுக்கு அவ அந்த குழந்தைய பயன்படுத்துறா. இருந்தாலும் இந்த குழந்தை திடீர்னு எப்படி வந்துச்சு? அவளை வீட்டை விட்டு தோர்த்துனதுக்கு அப்புறம் வெயிட்டிங் ஷெட்ல போய் அவ தங்கும் போது கடவுள் கொடுத்ததுன்னு சொல்றோம். அது இந்த கடவுள்? இதெல்லாம் அடாவடித்தனம். முதல்ல பிரச்சனை இல்லாம இங்கிருந்து கூட்டு போகணும். அதனாலதான் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டேன். அவ நம்ம வீட்டுக்கு வரட்டும். நீ எதுக்கு பாலா அவன் கூட போக சம்மதிச்ச? எனக்கு வர எந்த வழியுமே தெரியல ரத்னக்கா. அந்த ஆள் கூட போறதுதான் எனக்கு இப்ப நல்லது. தெருவுல கிடைச்ச குழந்தைய வளர்க்கறதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார்லக்கா. இப்ப ஏன் அவன் ஒத்துக்கிட்டானா? இங்க இருந்து எப்படியாவது உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான். அக்கா, உங்களோட முடிவு என்ன? குழந்தைங்களோட அவர் கூட போறதா இருக்காங்க. அவனுக்கு பயந்தெல்லாம் நீ போக வேண்டாம். இப்ப பிரகாஷ்க்கு போன் பண்ணனா இவனை அடிச்சு போட ஆளுங்களோட உடனே வந்துருவான்.
நான் இப்ப வாழ்றதுக்கும் இவங்களை வளர்க்கறதுக்கும் என் புருஷனுடைய பேர் வேணும். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாதுக்கா. அக்கா போகலன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு காலையில் நம்ம கோழி கொடுக்க போயிடுவோம். என்ன சொல்றீங்க? இப்படி ஒரு நிலைமையில நீங்க இருந்தா என்னக்கா முடிவெடுத்திருப்பீங்க? எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். சேர்ந்து வாழணும்னு சொல்லும்போது உன் மனசு அப்படியே மாறிடும். உன் இதயத்துல ஏதோ ஒரு மூலையில அவன் மேல இன்னும் நீ பாசம் வச்சிருக்க. மனசளவுலயும் உடம்பளவுலயும் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு அவன் கூட திரும்பவும் போறதுக்கு நீ எடுத்த முடிவுல ஒரு நியாயம் வேணும்ல. சின்ன வயசுல இருந்தே அம்மாவும் பாட்டியும் சொன்னதை கேட்டு என் மனசுல பதிஞ்ச ஒரு விஷயம் இருக்கு. அது கெட்டதா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. பொண்ணுக்கு ஒரு புருஷன் வேணும்னு. எங்க பாரம்பரியத்தோட இந்த ஒழுக்கத்தை மீறதுக்கு என்னால கண்டிப்பா அது முடியவே முடியாதுக்கா. அது என்ன காரணமா இருந்தாலும் சரி, புருஷனை விட்டுட்டு பிரிஞ்சு வாழ்ற பொண்டாட்டிக்கு மத்தவங்க தப்பா பாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் இப்ப நான் அந்த ஆள் கூட போறேன்னு சொல்றேன். இதை விட அதிகமா என்னால நானே எப்படி காப்பாத்திக்க முடியும்? நீ போயிட்டு வாமா. ராஜி, உன்னுடைய ஃபோன் நம்பர் கூட உங்களுக்கு. அங்கே போய் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கால் பண்ணுங்க. அங்கே போலீஸை கூட்டிகிட்டு வர வேலையை நான் பார்த்துக்கிறேன். ஒரு மனுஷனால எப்போவுமே குடுறமாக வாழ முடியாது. கண்டிப்பாக ஒரு நாள் மாற்றம் வரும். அப்படி ஒரு மாற்றம் உங்கள் புருஷனுக்கும் வரட்டுங்க. 2 குழந்தைகளையும் நீ தான் நல்லா பாத்துக்கணும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த குழந்தைங்க பாதுகாப்பா இருப்பாங்க. டேய் தம்பி, முதலா நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணாம இந்த வீட்டில் இருந்து தான் நம்ம அமைதியா திரும்பி போறோம். என்ன சொல்ற? உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் நீங்க வாமா. உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுக்கா. இதுதாம்மா என்னோட விதி. நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம். நீங்க பாரு, இந்த 2 குழந்தைங்கள எது உன்னோட குழந்தைங்கிறது தான் என்னோட கன்ஃபியூஷன். சரி, எதுவா இருந்தா என்ன, நீ தான் ஒத்துக்கிட்டியே. அவளை இங்கிருந்து கூட்டு போக இதுதான் ஒரே வழி. நம்ம ஊர் ஏரியில சாகிறது தான் அந்த குழந்தையோட விதின்னு நினைக்கிறேன். முதல்ல அங்க வரட்டும். இதை பாருங்க, உங்க டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வரலாமே. ஐயோ பாவண்டா, இவங்களுக்கு பெரிய மனசே வரல. நான் போய் கூட்டு வந்துடுறேன். இப்படி கொடுமா, இந்த குழந்தைய நான் வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இனிமே இந்த ப்ராப்பர்ட்டி எங்களோடதாச்சே. என்னடா வேடிக்கை? ஏறா. போயிட்டு வரேன்க்கா. ராஜி, வேகமா வாமா. ஏய், ஏறி உள்ள. குழந்தை இதை நான் பாத்துக்கிறேம்மா, நீ வண்டியில ஏறு. ஏறடி சீக்கிரம். ஏப்பா இருப்பா. டேய், இந்த குழந்தை நீயே வச்சுக்க. இது எப்படா வேணும் புல்லட்ல கொண்டு வர முடியும்? டேய், குழந்தை புடுறா. ஏய், பார்த்தா இந்த குழந்தை உன் ஜாடையில் தான்டா இருக்கு. டேய், தைரியமா புடிடா.
தம்பி இதை குழந்தைய நினைக்காம ஒரு பாட்டில் சாராயமா நினைச்சு உன் மடியில வச்சுக்க. இதா. ஏய் என்னது? ஏய் தம்பி கிளம்பு. அட வண்டி எடுப்பா. எடு. வா வா. ஆ வரலாம் 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 வரலாம். போட்டும் போட்டும். ஆ ஆ போட்டும். ஓ ஒரு வழியா இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு. ஒரு சின்ன காயம் கூட ஏற்படாம பாலாவையும் குழந்தையையும் பார்த்துக்கிட்டதுக்கும் அப்புறம் போனஸா ஒரு குழந்தையை கொடுத்ததுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். அப்ப சரி நான் கிளம்புறேன். அங்க ஊர்ல ஏரியெல்லாம் இருக்கு. நான் உடனே ஃபாலோ பண்ணி போகலன்னு வச்சுக்கோங்க பிரச்சனையாயிடும். அதனாலதான் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் மறுபடியும் வர்றேன். சமேலி, வீடு வந்துருச்சு, இறங்க. ஒரு நிமிஷம் இல்லை, இவளோட உடம்பு முழுக்க சரியானதுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் போய் இருந்து கஷ்டப்படுறதுக்கு இதுதான் நல்லது. நீ வாமா. ஏண்டா, குழந்தைய பத்தின தகவல் ஏதாவது கிடைச்சதா என்ன? பிரதீப்பையும் ரகுவியும் விசாரிக்கும் போது கிடைச்ச தகவலை வச்சு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு பொண்ணு தான் குழந்தை எடுத்துட்டு போயிருக்கிறதா 2 பொம்பளைங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. குழந்தை திரும்ப கிடைச்சிருவா. இது சம்பந்தமா எந்த தகவல் கிடைச்சாலும் இன்ஃபார்ம் பண்றேன்னு கோபிகிருஷ்ணா சொல்லியிருக்காரு. எந்த ஆபத்தும் வராம குழந்தை திரும்ப கிடைக்கணும்னு நாம வேண்டிப்போம். நீ படுத்துக்கோமா.
நம்மளோட பொண்ணு. நம்ம பொண்ணு எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? போலீஸ்க்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அவ நமக்கு கிடைப்பாளா? கிடைப்பா. எனக்கு நீ திரும்ப கிடைச்சிருக்கல, அதே மாதிரி நம்ம பொண்ணு நமக்கு திரும்ப கிடைப்பா. நீ ரொம்ப டயர்டா இருக்க, தூங்க. சூரஜ், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. நான் எப்பவும் கூட தான் இருப்பேன். சூரஜ் கிட்ட நீங்க என்ன பேசுனீங்க? குழந்தைய பத்தி விசாரிச்சுட்டு இருந்தேம்மா. 2 பேரும் அதை நினைச்சுதான் வருத்தப்படுறாங்க. இந்த நேரத்துல சமையலை பத்தி அவங்கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க. ட்ரீட்மெண்ட், செக்கப் 2ஓட ரிப்போர்ட்டையும் வாங்கணும். வீட்டு காவல்ல இருந்தாலே தவிர வேற எந்த சம்பவமும் நடக்கவே இல்லைங்க. அப்படி நீ சொன்னா போதுமா? அவளை டெஸ்ட் பண்ண டாக்டர் கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க. போலீஸ் மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்டதுனால ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல சமையலுக்கு எந்த பிரச்சனையுமே நடக்கலையாம். எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கையான ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூட்டிக்கிட்டு போய் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஏன் மேல கோவப்படாதீங்க. சமையலுக்கும் சூரஜுக்கும் நடுவில் இருந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போச்சு. இதுக்கப்புறம் குழந்தையும் கிடைச்சிட்டானா அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்வாங்க. இதுக்கு நடுவில் நீங்க ஏதாவது சந்தேகத்தை ஏற்படுத்தி அவங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு அவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க. இந்தாங்க மாமா. இப்போ கொஞ்ச நாளாவே உங்க உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிட்டே வருது. ஒவ்வொரு நாளும் ஆயுசோட நாட்கள் குறைஞ்சுக்கிட்டே வருது இல்லம்மா, அதனாலதாம்மா இப்படி இருக்கு. இந்த வீட்ல என்னோட ஆயுசு சீக்கிரமா முடியணும்னு நான் டெய்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் மாமா. அப்படி உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? ஜெகதாம்பாவோட பழைய பவர் எல்லாம் போயிடுச்சு. ஆஷாவும் சுமேஷும் இங்க என்ன நடந்தாலும் கண்டுக்கிறதே கிடையாது. சதீஷ் என்னன்னா நீ சொல்ற பேச்ச கண்டிப்பா தட்டவே மாட்டான். ஆமா, நான் அவரை பார்த்து ஒரு 3-4 நாளைக்கு மேலேயே ஆகுது மாமா. அவங்க 2 பேரும் பாலாவையும் குழந்தையும் தேடி அலையறாங்க இல்லையா? வேணு கூடவே இருந்தா சாப்பிடவும் குடிக்கவும் கிடைக்கும். என் வீட்டுக்காரருக்கு அது போதும் இல்லையா? சாப்பாடு கிடைக்கலனாலும் அவன் குடிக்கிறதுக்கு கிடைச்சா போதும் நினைக்கிறவாமா. அவங்க எங்க போய் தேடி என்ன மாமா பிரயோஜனம்? அவ ஏதாவது ஒரு ட்ரெயின்ல ஏறி கண்டிப்பா தப்பிச்சு போயிருப்பான். சரிதான், பாலா இந்த ஊரை விட்டுதாம்மா போயிருக்கா. நீ சதீஷ் கிட்ட சொல்லு தேவையில்லாம தேடாதுன்னு. அவங்க 2 பேரும் இப்போ என்ன போற வழியில பார்த்தாலும் சந்தேகத்தோட தாம பாக்குறானுங்க. பாலாவையும் குழந்தையும் நான் தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்திருக்கா என்ன? நீங்க ஏதாவது அந்த மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா அதை இப்பவே நீங்க வேணுகிட்ட சொல்லிடுங்க. நீங்க அவங்க கிட்ட மாட்டி அடி வாங்குறத பார்க்க என்னால கண்டிப்பா முடியாது. நான் அவங்க 2 பேரும் எங்கேயும் கூட்டிட்டு போய் மறைச்சு வைக்கவே இல்லம்மா. இருந்தாலும் ஒரு விஷயம் உண்மை, வேணு கிட்ட இருந்து பாலாவும் குழந்தைய தப்பிச்சிட்டாங்க. மாமா அங்க பாருங்க. மாமா, என் வீட்டுக்காரர் கையில ஒரு குழந்தை இருக்கு. டேய் வேணு வேணு, டேய் கை வலிக்குது, கொஞ்ச நேரம் இந்த குழந்தைய வாங்கிக்க. உனக்கு கை வலிக்குதுன்னு அவகிட்ட கொடுத்துரு. வேண்டாம், ஓவர்லோட் ஆயிடும், நீ வா. இங்கதான் இருக்கீங்களா? இதோ கூட்டு வந்துட்டேன். ஆனா ஒரு குழந்தை இல்ல, 2 குழந்தையோட. என்னங்க இது? உங்க கையில ஒரு குழந்தை இருக்கு? குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு கேள்விப்பட்டிருக்கல? ஆமா. இன்னைக்கு அதை நேர்ல பார்த்துட்டோம்.
மூட்டு வலிக்காக மருந்து வாங்க போயிருக்காங்க. என்னடி உன்னை தனியா வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா? என் வீட்டுக்காரரோட கையில இருக்க அந்த குழந்தை யாருது பாலா? என்னோட பொண்ணு. உன்னோட? இங்க பாரு நிலா, நீ விசாரிக்கிறத விட்டுட்டு முதல்ல இந்த குழந்தைய புடி. நான் அங்கிருந்து தூக்கிட்டு வர்றேம்மா. என்னோட கையே ரொம்ப வலிக்குதுமா. என்னங்க நடந்த எல்லாத்தையும் பாலா பொறுமையா சொல்லுவா. உள்ள தூக்கிட்டு போடி. தம்பி வேணு, குழந்தைய தூக்கிட்டு வந்ததுல கையெல்லாம் வலிக்குதுடா. ஒரு 500 ரூபாய் வெட்டினேன்னா டயர்ட போக்கிட்டு உடனே வந்துருவேன். எங்கிட்ட இல்ல. 500 இல்லைன்னா ஒரு 300. என் கையில இல்ல. ஒரு 200. என்கிட்ட தான் இப்ப காசு இல்லைங்கிறல்ல. எப்படி இருக்கும்? பாலாவும் குழந்தையும் கிடைக்கணுங்கிறதுக்காக எனக்கு எவ்வளவெல்லாம் ஆஃபர் கொடுத்த. இப்ப பாலா கிடைச்ச உடனே ஒண்ணு இல்லாம போச்சு. இதெல்லாம் எனக்கு தேவைதான்டா, தேவைதான். பாலா மறுபடியும் காணாம போனானா வந்து கூப்பிடு. அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. ஆமா, அன்னைக்கு உங்களை நாங்க பார்த்தோம் இல்லையா? அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் பாலா தங்கி இருந்தா. அவ அங்க தங்கினதுக்கு காரணம் நீங்கன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்க இந்த பக்கமே கால் வைக்க மாட்டீங்க, புரிஞ்சுதா? வருத்தப்பட்டு இருந்தா என்னமா பிரயோஜனம்? பாலாவும் அந்த குழந்தைங்களும் நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்களா வந்தாங்கன்னு நினைச்சுக்கோ. இந்த வீடு ஒரே நாள்ல களை இழந்து போச்சுமா. அக்காவை அந்த ஆள் கொடுமைப்படுத்துவானோ? இன்னும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா எப்படிமா? நீ இப்படி இருக்கிறத பார்த்துதான் நம்ம ஊருக்கு போறத அசோகன் 2 நாள் தள்ளி வச்சுட்டான். இதுக்கப்புறம் இப்படியே உட்காராம அசோக மரத்துக்குள்ள தேவையான பொருள்லாம் எடுத்து பேக் பண்ணி வை. எனக்கு வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டே வரலமா. என் மனசுல இருந்து பாலாக்காவும் குழந்தைங்களோட முகமும் போகவே மாட்டேங்குது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.